இப்போ நம்ம தோல் உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். தோல் உளுந்தை வறுத்து மாவை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது வெல்லம், ஏலக்காய், சுக்கு, அவ்வளோதான். இதை நான் வறுத்து மிஷினில் கொடுத்து ஒரு கண்டெய்னரில் மாவை அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி தேவைன்னா அப்புறம் தேவைக்கு அரைச்சி வச்சுக்கிறோங்க. கண்டெய்னரில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் நான். உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது எப்போதும் போல் தான் நம்ம அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ உளுந்தங்கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதுதான். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிற வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து நம்ம மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எவ்வளோ கிண்ட போகிறோமோ அவ்வளோ மாவு நம்ம கரைச்சிக்கிட்டு ஊற்ற வேண்டியது. தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம அடுத்து மாவை கரைச்சி வச்சுருக்கோம். மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். ஊற்றி கிண்ட போகிறோம். மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஊற்றுறோம். தண்ணி காஞ்சிச்சுனால ஊற்றி கிண்ட வேண்டியது. உளுந்தங்கஞ்சி தயாராகிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கரைச்சி வச்சதுக்குள்ளே தூக்கி ஊற்ற வேண்டியதான். அடி பிடிக்காமல் அழுத்தி கிண்டுங்க. அடி பிடிக்காமல் கிண்டணும். நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிச்சிருச்சு, மாவை கரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கட்டி படுறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கூழ் வேணுனாலும், எந்த கஞ்சி வேணுனாலும், எது வேணுனாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு நல்ல சுகமாக நல்ல சமையல் சிறப்பாக வரும். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. டூ வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, சைக்கிளில் பயணம், நடைப்பயிற்சி, இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும். உளுந்தங்கஞ்சி சத்தான கஞ்சி. தோல் உளுந்து இளைய தலைமுறையினருக்கு நல்லபடியாக எல்லோரும் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ செஞ்சு பழக்கப்படுத்தி கொடுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துலலாம் நல்லா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு இடுப்பு வலியே வரவே வராது. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அடிப்பிடிக்குதா பாருங்கள். நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 26 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியை சப்ஸ்கிரைபர் வரணும். சொந்தத்துலேருந்து யாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. சேனல் ஆரம்பிச்சதை சொல்லவும் இல்லை. யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், லைவாக கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப காலையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு வெள்ளத்துலேயே ஃபஸ்ட்டு கஞ்சி கிண்டிட்டீங்கன்னா உளுந்தங்கஞ்சி அதுகளுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நல்லா கஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதை மெத்தடு ரொம்ப இருக்குது. ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் மிக்சியில் அரைச்சி செய்யலாம். அது ஒரு மெத்தடு இருக்குது. நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறது அது ஒரு மெத்தடு இருக்குது. நமக்கு எப்படி ஈஸியோ அதுபடி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே உளுந்து வறுத்து அரைச்சிருக்கோம். தண்ணி காய வச்சு கொதிக்க வச்சு மாவை கரைச்சி ஊற்றிருக்கோம். ஒரு அடி கூட பிடிக்கவே இல்லை. இனிமேல் நம்ம வெல்லத்தை போட்டு இளஞ்சுக்கு போட்டு இறக்க வேண்டியதுதான். தேவையான அளவு வெல்லம் போட வேண்டியது. நம்ம தேவையான அளவு நம்ம வெல்லம் போட்டாச்சு. கிண்டணும்.
நல்லா பிடிச்சிக்கிருங்க. சின்ன பிள்ளையோட இப்போயே செஞ்சு பழகலாம். பெரியவங்க தான் சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கையில் ஞாயிற்றுக்கிழமை சமையல் பண்ணி சொல்லி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போவே சமையலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். இல்லாட்டி இதுகளுக்கு இதெல்லாம் பாரம்பரிய கஞ்சியெல்லாம் மறந்து போயிடும். உளுந்தங்கஞ்சியெல்லாம் உளுந்தை நம்ம ஊற வச்சு அரைக்க முடியலையா, ஈஸியாக மெத்தடில் நம்ம மிஷினில் கொடுத்து வறுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சண்டே வீட்டில் இருக்கீங்களா, இல்லை சாட்டர்டே ஒரு நாள், எதுனாலும் நமக்கு ஒரு நாள் செய்யலாம். ரொம்ப ஈஸி. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட பிடிக்க சிரமமாக இருந்து சாயந்தரத்தில் கூட செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டயத்தில் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எளிமையானது கஞ்சி. நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு தக்கன கெட்டியாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு சுடு தண்ணியை ஊற்றி கலந்துக்குங்க, கிண்டி விட்டுக்கிறங்க, சரியாயிடும். கெட்டியாக போச்சு அப்படின்லாம் இருக்க வேண்டாம். இதுவே தண்ணியை குறைச்சி வச்சு களியாகவும் பிள்ளைகளுக்கு கிண்டி கொடுக்கலாம். இங்கே அப்படியே நம்ம தண்ணி மட்டும் கம்மி பண்ணி சில்வர் பாத்திரத்தில் கிண்டினா அடி பிடிக்கும். ஈய பாத்திரத்தில் கிண்டுங்க. களிக்கு கட்டியாக கிண்டுறதுக்கு நமக்கு அதுதான் சரியாக வரும். ஈய பாத்திரத்தில் அப்படியே பிள்ளைகளுக்கு களியாக கிண்டி கொடுங்க. அதில் வெல்லத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு நல்ல சத்தானது. எல்லோரும் வயதானவர்கள் இதெல்லாம் இடுப்பு எலும்பு எல்லாம் சரியாயிடும். நமக்கு வயதாகிட்டாவே இடுப்பு வலி எல்லாமே வரும். இளைய தலைமுறைக்கே இப்போ வருது. அதெல்லாம் சரியாயிடும். டாக்டர்கள் அதுதானே நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க. உளுந்தங்கஞ்சி இதே மெத்தடு தான். பாசிப்பயறு கஞ்சி எல்லாமே இதே மெத்தடு தான். வெல்லம் போட்டாச்சு. நம்ம வெந்துடுச்சு நமக்கு தெரியும். தண்ணியில் ஊற்றி பதம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும், வெந்துடும். தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னாவே வெந்தது தெரியும். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி தான், அதனால் நமக்கு தெரியும் வெந்துருச்சுன்ட்டு. நம்ம வேறு ஒன்றும் இல்லை, நீ ஆஃப் பண்ண வேண்டியது, ஏலஞ்சுக்கு போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் நமக்கு. அவ்வளோதான், ஏலஞ்சுக்கு போட்டு இறக்க வேண்டியதான். அடி பிடிக்காமல் கிண்டணும். யாருமே எப்படி வந்திருக்கு, நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். தேங்காய் பால் ஊற்றி இறக்குங்க. தேங்காய் பால் வேணுங்கிறவ தேங்காய் பால் ஊற்றி இறக்குங்க. தேங்காய் பால் வேணாங்கிறவ அப்படியே இறக்கி விட்ருங்க. நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டியாக. இளந்தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே அரைச்சி ஊற்ற இளந்தேங்காய் இதை அப்படியே ஊற்றலாம். முத்தின தேங்காய்னா பால் எடுத்து ஊற்றுங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி. சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. தேங்காய் பால் ஊற்றினாலும் தேங்காய் பால் சொல்லிட்டேன். சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. தோல் உளுந்தங்கஞ்சி. சுவைக்காக இறக்க போயிட உப்பு போடுங்க லைட்டாக. அவ்வளோதான். அதனால் வெல்லம் போட்டோம்னா இனிப்புக்கு உப்பு போட்டோம்னா தித்திப்பார். எனக்கு அதில் இறக்க போயில கொஞ்சோண்டு உப்பு போட வேண்டியதாக. இந்த கிளாஸில் ஊற்ற வேண்டியது. சுவையான உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி சேனலுக்கு. நன்றி, வணக்கம் மக்களே.